ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, சென்னை அடையாறில் உள்ள மத்திய கைலாசம் எனும் கோவிலில் ஆதியந்த பிரபு விநாயகர் அமர்ந்திருக்கின்றார். இவருடைய சிறப்பு ஒரு பாதி கணபதியும் ஒரு பாதி மாருதி இணைந்த ஒரு புதுமையான அமைப்பாகும். இவருக்கு நாமே ஆராத்தி எடுக்கலாம், நம் கையாலே இந்த கடவுளுக்கு பூஜை செய்யலாம் என்பதும் சிறப்பு. அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே பலிதம் ஆகும் என்றார். அதிலே சிறிதளவும் சந்தேகம் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 17/5/2026 கிழமை ஞாயிறு, தமிழ் வருடம் பராபவ வருடம் வைகாசி 3வது நாள். இஷ்டி காலம் காரைக்குடி கொப்புடைய மண் வெள்ளி ரிஷப வாகனத்தில் பவனி, திருப்பரங்குன்றம் திருச்செந்தூரில் முருகன் புறப்பாடு, பிரதமை தி. இன்றைய நல்ல நேரம் காலை 8:15 9 மணி வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 3:30 4:30 வரை. இன்றைய ராகு காலம் 4:30 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, குளிகை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, திதி பிரதமை இரவு 11:45 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் கார்த்திகை, மாலை 4:01 வரை. யோகம் சித்த அமிர்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சுவாதி, விசாகம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி துலாம் ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், பொண்ணுக்கு வீங்கி நோய் தோஷம் நீங்க. மருத்துவத்திற்கு புலப்படாத நோய், பொண்ணுக்கு வீங்கிய புட்டாளம்மை நோய். இந்த நோய் எல்லோருக்கும் வருவது இல்லை, ஒரு சிலருக்கு மட்டும் இந்த தோஷம் இருக்கும். இந்த பொண்ணுக்கு வீங்கி நோய் ஏன் அடிக்கடி வருகிறது என்று அவரவர் ஜாதகத்தை நல்ல ஜோதிடரிடம் காட்டி ஆய்வு செய்தால் தெரிய வரும். ஒருவர் ஜாதகத்திலே குரு பகவான் தோஷம் அடைந்திருந்தாலும், நீச்சம் அடைந்திருந்தாலும், அல்லது குரு 8 இருந்தாலும் அடிக்கடி பொண்ணுக்கு வீங்கி நோய் வரும். இதனை ஜோதிடரும் ஜாதகத்தை காட்டிதான் அறிய வேண்டும் என்பது இல்லை. உங்கள் ஜாதகத்தை பார்த்து நீங்களே அறியலாம். குரு பகவான் மகர வீட்டில் நீச்சம் அடைந்துள்ளாரா என்று பார்க்க வேண்டும். குரு லக்னத்திற்கு 8 வருவது நீங்களே அறிந்து கொள்ளலாம்.
உங்கள் குழந்தைக்கு அடிக்கடி பொண்ணுக்கு வீங்கி நோய் வந்தால், பெரியவர்களுக்கு வந்தால், இந்த எளிய பரிகாரங்களை செய்வதன் வாயிலாக பொண்ணுக்கு வீங்கி தோஷம் நிச்சயமாக விளக்கலாம். முதலாவது பரிகாரம், குரு பகவானுக்கு உரிய உலோகம் தங்கம். பொண்ணுக்கு வீங்கி வந்தவர்கள் தங்க சங்கிலியை கழுத்தில் அணிந்தால் பொண்ணுக்கு வீங்கிய தோஷம் போய்விடும். குரு தோஷம் உள்ளவர், குரு நீச்சம் அடைந்தவர், குரு 8ல் உள்ள எப்பொழுதும் கழுத்தில் தங்க சங்கிலி அணிந்தால் பொண்ணுக்கு வீங்கி வராது. பெண்களுக்கு தங்க நிலைய நகைகள் அணிவதால் அவர்களுக்கு பொண்ணுக்கு வீங்கிய புட்டாளமை தாக்குவது இல்லை. இரண்டாவது பரிகாரம், எல்லா தரப்பு மக்களும் கழுத்தில் தங்க சங்கிலியோடு வாழ்வது சாத்தியமாகாது ஒன்று. அப்படிப்பட்டவர்கள் வாரம் ஒரு முறை வியாழக்கிழமை கொண்டைக்கடலை உணவில் சேர்த்து வர வேண்டும். இவ்வாறு செய்தால் பொண்ணுக்கு வீங்கி வராது. அப்போது ஒரு வேளை வந்து விட்டார். வேப்பலை அரைத்து தடவுவதோடு குரு பகவானை வணங்கி நெய் விளக்கு ஏற்றினால் போதும், பொண்ணுக்கு வீங்கிய தோஷம் விலகும். நாளைய தினம் லக்ன தசை தோஷம் நீங்க. நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழி நடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த பல தினங்களாகவே நாம் 10ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம், உத்தியோகஸ்தானம், வியாபாரஸ்தானத்தை தொடர்ந்து பல்விதமான கோணங்களிலே ஆராய்ச்சி செய்த வண்ணமாக இருக்கின்றோம். இன்றைய தினம் அதனுடைய தொடர்ச்சியை நாம் காண இருக்கின்றோம். 10ஆம் அதிபர் நெருப்பு ராசியில் நிற்க தொழில் நெருப்பு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். ஓட்டல், மின்வாரியம், மின்பொருள் சம்பந்தப்பட்ட துறை, பாய்லர் தொழில். 10ஆம் அதிபர் நில ராசி என்று இருக்க மண் சம்பந்தப்பட்ட தொழில், ரியல் எஸ்டேட், வெட்டி எடுப்பது, சிமெண்ட், செங்கல், ஜல்லி. எந்திரம் என்றால் கடை வைத்து செங்கல், மண், சிமெண்ட் விற்கலாம். தரம் என்றால் செங்கல், மண், சிமெண்ட் ஒவ்வொரு கடையாய் விற்பர். உபயராசி என்றால் டிரான்ஸ்போர்ட், டூரிஸ்ட், கார் போன்ற தொழில்களில் ஈடுபடலாம். தண்ணீர் ராசியாக 10ஆம் அதிபர் என்றால் சரக்கு, கப்பல், வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி. தபால் துறை 10ஆம் அதிபர் செவ்வாயுடன் சம்பந்தப்பட்டு சர ராசி என்றால் தபால்காரராய் வேலை செய்வது. 10ஆம் அதிபர் செவ்வாயுடன் புதன் சம்பந்தப்பட்ட ஸ்தர ராசி என்றால் கிரகங்கள் பலமாய் இருக்க வேண்டும். தபால் துறையில் ஆபீஸ் வேலை செய்வது. டயர் கம்பெனி 10ஆம் அதிபர் ராகுவோடு சம்பந்தம் ஏற்பட வேண்டும். காற்று ராசியாக சர ராசியாக இருந்தால் டயர் சம்பந்தப்பட்ட துறை. சந்திரனுக்கு 10ஆம் அதிபர் அவர் எங்கு உள்ளார் என்று பார்க்க வேண்டும். மேஷம், விருச்சகம் என்றால் செவ்வாய் காரகம் தொழில். ரிஷபம், துலாம் என்றால் சுக்கிரன் காரகத்து தொழில். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே செவ்வாய் மேஷ ராசியில் இருப்பதால் ஜூன் மாதம் வரை ராஜ வாழ்க்கை வாழப்போகும் 3 ராசிகள் என்னென்ன தெரியுமா? ஜோதிட சாஸ்திரத்திலே செவ்வாய் கிரகங்கள் தளபதியாகவும் கருதப்படுகின்றார். செவ்வாய் தற்பொழுது மேஷ ராசிக்கு பயிற்சியாகி உள்ளார். இந்த கிரக பயிற்சியானது அனைத்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த கிரகம் பயிற்சியானது மே 11ஆம் தேதி மதியம் 12:38 மணிக்கு நிகழ்ந்தது. செவ்வாய் ஜூன் 21 வரை மேஷ ராசியிலே நிலை பெற்று அதற்கு பிறகு சுக்கிரனால் ஆளப்படும் சுக்கிர ராசிக்குள் நுழைவார். ஜோதிடத்தில் செவ்வாய் கிரகம் ஆற்றல், துணிச்சல் மற்றும் வலிமை ஆகியவற்றின் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. ஒருவரது ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் வலிமையுடன் அமர்ந்திருந்தால் அது அவர்களை அச்சமற்றவராகவும் மிகுந்த வல்லமை கொண்டவராய் மாற்றும் என்று நம்பப்படுகிறது. ஆனால் அதே கிரகம் பலவீனமாய் அல்லது சாதகமற்ற நிலையில் அமர்ந்திருந்தால் அது அவர்களை பலவீனமானவரும் அல்லது ஆரோக்கியமற்ற நடத்தைகளை நோக்கி தள்ளக்கூடும். இந்த பதிவிலே செவ்வாய் பயிற்சியால் ஆதாயமடைய போகும் ராசிகள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். முதலிலே மேஷம். செவ்வாய் கிரக மேஷ ராசியின் முதல் வீட்டில் சஞ்சரிக்கிறது. இந்த கிரக மாற்றத்தால் நீண்ட காலமாய் நிலுவையில் உள்ள பிரச்சனைகள் இப்பொழுது தீர்வு காண முடியும். சனி பகவான் ஆசியால் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும். மேலும் தங்கள் துணையுடன் தரமான நேரத்தை செலவிட முடியும். வேலை மற்றும் வணிகத்தில் எதிர்பாராத வெற்றி கிடைக்கும். அவர்கள் தங்கள் தொழில் வாழ்க்கையிலே முன்னேற்ற வாய்ப்பு கிடைக்கும். கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புடன் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். மேஷ ராசிக்காரர்களுக்கு எளிய தீர்வுகள் மூலம் பல்வேறு பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். மேலும் மற்றவர்கள் தங்கள் பேச்சால் கவர முடியும்.
நண்பர்களின் உதவியால் அவர்கள் ஒரு புதிய திட்டத்தை தொடங்கலாம் மற்றும் பணிகளை சரியான நேரத்தில் முடிப்பதில் உறுதியாக இருப்பார். ரிஷப ராசிக்காரருடைய பலாபலன்கள். செவ்வாய் ரிஷப ராசியிலே 12ஆம் வீட்டில் பிரவேசித்துள்ளது. இந்த இடமானது செலவுகள் மற்றும் ஆடம்பரத்துடன் தொடர்பாகும். இந்த கிரக பெயர்ச்சியால் ஜூன் 20ஆம் தேதி வரை அவர்கள் நிதி நிலை சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆடம்பர பொருட்கள் அல்லது தனிப்பட்ட இன்பங்கள் அவர்கள் சற்று அதிகமாக செலவிடலாம். இந்த காலகட்டத்தில் அவர்கள் அதிக அளவு செல்வத்தை குவிக்க முடியும். மேலும் அவர்களுடைய முதலீடுகள் அவர்கள் பெரும் வெற்றியை தரும். அவர்கள் தங்கள் இலக்குகளை அடையும் முயற்சியிலே இப்போது மிக வேகமாக இருப்பார்கள். செல்வாக்கு மிக்கவருடன் நெருங்கிய தொடர்பு கொள்வது அவர்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறது. அங்கீகாரமும் புகழும் தேடி வரப்போகிறது. செவ்வாயின் பெயர்ச்சி உறவுகளில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வருகிறது. இந்த மாற்றங்கள் அனைத்தும் அவர்கள் வாழ்க்கையில் அமைதி மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வரும். மகர ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீட்டில் செவ்வாய் பிரவேசிக்க போகிறது. இந்த இடமானது சொத்து வாகனங்களை விட வீடு மற்றும் தாய் ஆகியவற்றின் தொடர்புடையதாகும். இந்த காலகட்டத்தில் புதிய வாகனம் அல்லது சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இந்த கிரக பெயர்ச்சியால் மகர ராசிக்காரர்கள் அவருடைய துறையிலே பெரிய வெற்றிகளை பெறப்போகிறார்கள். தொழில் வாழ்க்கையில் பொறுத்தவரை பல புதிய வாய்ப்புகள் தேடி வரலாம். மேலும் உங்களிடம் ஒரு பெரிய பொறுப்பு ஒப்படைக்கப்படலாம். இந்த காலகட்டத்தில் அலுவலக சூழல் சாதகமாக இருக்கலாம். வணிகர்கள் பல்வேறு ஒப்பந்தங்களில் பெரும் வருமானத்தை ஈட்டலாம். அது தவிர அவர்கள் போட்டியாளருக்கு கடுமையான போட்டியை கொடுப்பார்கள். நிதி நிலைமை நீண்ட காலத்திற்கு நிலையானதாக இருக்கும். அவர்கள் வருமானத்தில் அபரிதமான முன்னேற்றத்தை அனுபவிக்கலாம். அவர்களின் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, வாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன், ராசி பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலன், 27 நட்சத்திரங்களுடைய தனிபலனி, எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை இப்பொழுது 12 ராசிகளுடைய பொது பலனை ஒவ்வொன்றாக விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசி இன்று குடும்பத்தில் அடுத்தவர்களால் ஏதேனும் குழப்பம் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். தீ ஆயுதங்களை கையாளும் போது கவனம் தேவை. வாகனங்களை ஓட்டும் போது எச்சரிக்கையாயிருப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, வெண் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 139. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் அடுத்தவர்களால் ஏதேனும் குழப்பம் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பரணி நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். தீ ஆயுதங்களை கையாளும் போது கவனம் தேவை. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனங்கள் ஓட்டும் பொழுது எச்சரிக்கையாய் இருப்பது நல்லது. ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன், இன்று உறவினரிடம் பேசும்பொழுது கவனமாய் பேசுவது நல்லது. பயணங்களால் வீண் அலைச்சலும் ஏற்படலாம். பெரியோர் சொல்படி நடப்பது வெற்றிக்கு உதவும். ராசிநாதன் சுக்கிரன் சஞ்சாரத்தின் மூலம் பண வரத்து அதிகரிக்கும். கடன் பிரச்சனை தீரும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், இளம் நீலம். அதிர்ஷ்ட எண் 3, 5, 9. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உறவினரிடம் பேசும்பொழுது கவனமாய் பேசுவது நல்லது. பயணங்களால் வீண் அலைச்சல் ஏற்படலாம். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த பெரியோருடைய சொல்படி நடப்பது வெற்றிக்கு உதவும். ராசிநாதன் சுக்கிரன் சஞ்சாரத்தின் மூலம் பணவரத்து அதிகரிக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்த கடன் பிரச்சனை தீரும்.
மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று தகராறு வழக்கில் சாதகமான போக்கு காணப்படும். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். கௌரவம் அதிகரிக்கும். மறைமுக நோய் ஏற்படலாம், கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், கரும் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. மிருகசீரிடு நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று தகராறு வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். நினைத்த காரியத்தை செய்து முடிப்ப ஆர்வம் காட்டுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் மறைமுக எதிர்ப்புகள் விலகும். கௌரவங்கள் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த மறைமுக நோய் ஏற்படலாம், கவனம் தேவை. கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். பணப்பிரச்சனை தீரும். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு வேலை பளு குறையும். முயற்சிகள் கால தாமதமாய் பலனை கொடுக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் நீலம், மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1, 5. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் நீங்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்பிரச்சனை தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு குறைவும். முயற்சிகள் காலதாமதமான பலனை கொடுக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றுவது. சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். திருமண காரியங்கள் கைகூடும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி குறையும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை தரும். எதிர்ப்புகள் விலகும். தலைப்பட்ட காரியங்கள் நடந்து முடிந்து பல வரத்து திருப்தியை தரும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். திருமண காரியங்கள் கைகூடும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் கணவன் மனைவிக்கு இடையே இந்த இடைவெளி குறையும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை தரும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் எதிர்ப்புகள் விலகும். தலைப்பட்ட காரியம் நடந்து முடிந்து பல வரத்து திருப்தி தரும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன்கள். இன்று எதை பற்றியும் கவலைப்படாமல் காரியங்களை வெற்றிகரமாய் முடிப்பீர்கள். வாக்கு வன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகும். ஆனால் மனதில் ஏதாவது சஞ்சலம் இருந்து கொண்டே இருக்கும். திடீர் பண தேவை ஏற்படலாம். தேவையான நேரத்தில் மற்றொரு உதவி கிடைக்கும். புதிய சொத்து வாங்குவதில் கவனம் செலுத்தும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதை பற்றியும் கவலைப்படாமல் காரியங்களை வெற்றிகரமாய் முடிப்பீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்து வாக்கு வன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகும். ஆனால் மனதில் ஏதாவது சஞ்சலம் இருந்து கொண்டே இருக்கும். திடீர் பண தேவை ஏற்படலாம். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையான நேரத்தில் மற்றொரு உதவி கிடைக்கும். புதிய சொத்து வாங்குவதில் கவனம் செல்லும். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாகவும் இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை செலுத்தும் போது முழு கவனத்துடன் செல்ல வேண்டும். துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை மட்டுப்படுத்த குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று குடும்பத்தில் அமைதி ஏற்படும். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தரும். பிள்ளைகளை பற்றி கவலைகள் நீங்கும். அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை, வெளிர், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. விசாக நட்சத்திரத்தை சார்ந்து இன்று குடும்பத்தில் அமைதி ஏற்படும். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தரும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளை பற்றிய கவலைகள் நீங்கும். அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் பேசும் பொழுது கவனத்துடன் பேச வேண்டும். அப்படி இல்லை என்றால் கவலைப்பட வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று புதிதாக செய்யும் காரியங்களில் கவனம் தேவை. இனிமையான வார்த்தைகளால் பேசுவதன் மூலம் மற்றொரு மத்தியிலே மதிப்பு கூடும். செல்வாக்கு செலவு அதிகரிக்கும். அடுத்தவர் மூலம் மனசங்கடம் உண்டாகும். வாகனங்கள் பயன்படுத்தும் போது கவனம் தேவை. சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று புதிதாக செய்யும் காரியங்கள் கவனம் தேவை. புராட நட்சத்திரத்தை சார்ந்த இனிமையான வார்த்தையில் பேசுவதன் மூலம் மற்றொரு மத்தியிலே மதிப்பு கூடும். செலவுகள் அதிகரிக்கும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த அடுத்தவர் மூலம் மனசங்கடம் உண்டாகும். வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். மகர ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வாழ்க்கை தரம் உயர். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை நீங்கும்.
உங்களது பொருள்கள் வாடிக்கையாளருக்கு அனுப்பும்போது கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதை தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3. உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வாழ்க்கை தரம் உயரும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை நீங்கும். உங்களது பொருட்களை வாடிக்கையாளர் அனுப்பும்போது கவனம் தேவை. அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்து உத்தியோகத்தில் இருப்பவர் அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதை தவிர்ப்பது நல்லது. கும்பராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று குடும்பத்தில் இருப்பவரும் ஒத்துழைப்பால் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும். பிள்ளைகளை அன்பாக நடத்துவீர்கள். அடுத்தவருக்கு உதவி செய்யும் போது கவனம் தேவை. வீண் மன சங்கடங்கள் ஏற்படலாம். பண வரத்து திருப்தி தரும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 8, 1. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று குடும்பத்தில் இருப்பவரும் ஒத்துழைப்பால் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும். பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வீர். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் அடுத்தவருக்கு உதவி செய்யும் போது கவனம் தேவை. வீண் மன சங்கடங்கள் ஏற்படலாம். பண வரத்து திருப்தி தரும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று முயற்சிகள் சாதகமான பலன் தரும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். புதிய நண்பர்கள் கிடைப்பதுடன் அவர்களுடன் நன்மை உண்டாகும். மரியாதை கூடும். மனதில் துணிச்சல் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, வெளிர், பிரவுன். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று முயற்சிகள் சாதகமான பலன் தரும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த எதிர்ப்புகள் விலகும். புதிய நண்பர்கள் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும். மரியாதையும் கூடும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவரும் மனதிலே துணிச்சல் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள். இதுவரை பொது பலனை கேட்டு ரசித்த நீங்கள் உங்கள் ஜோதிட தனி பலனை அறிய எஞ்சோதிட ரீதியாக வாஸ்து ரீதியாக தெரிந்து கொள்ள இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.